அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் AngelOne ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி தான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இப்போ நான் பர்சனலி AngelOne மூலியமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதோடைய ப்ரூஃப் ஷோ பண்ணுறேன். தென் எனக்கு தெரிஞ்சவங்க லாஸ்ட் மந்த் AngelOne மூலியமாக 36,000 rupees, ஆகஸ்ட் மந்தில் 39,000 rupees, ஜூலை மந்தில் 43,000 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதோடைய ப்ரூஃப்மே ஷோ பண்ணுறேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் AngelOne மூலியமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் ரெண்டுமே சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஏர்ன் பண்ணணும்னா அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னா அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஜென்யூனாகவே ஆன்லைன் மூலியமாக ஏர்ன் பண்ணணும்னா, ரியலா நிஜமாவே ஆன்லைன் மூலியமாக ஏர்ன் பண்ணணும்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, இல்லைனா ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா, இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இந்த AngelOneல ஏதாச்சும் இஷ்யூ ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய இமெயில் ஐடி மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிடுறேன். அது மூலியமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிடுங்க, அதனால் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். தென் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த AngelOne மூலியமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட AngelOneல ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். AngelOne மூலியமாக நீங்கள் ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ₹1 கூட பே பண்ண தேவையில்ல. ஸோ AngelOneல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு AngelOne ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எப்படி இந்த AngelOneல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அது தெரியலனா அதுக்குமே நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா அதில் நான் ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதனால் அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த AngelOne ஆப் மூலியமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம்னா, இப்போ நான் உங்ககிட்ட வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஏர்ன் பண்ணுற மெத்தட் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த AngelOne ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் ₹200 அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த AngelOne ஆப்பை நீங்கள் சில பேர்கிட்ட ரெஃபர் பண்ணி இது மூலிமா கூட ஒரு டீசெண்டான இன்கம் நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த AngelOne ஆப்பை எப்படி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட ரெஃபர் பண்ணலாம்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் வியா வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ரெஃபரல் லிங்கை வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சென்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுடைய லிங்க்ல கிளிக் பண்ணி இந்த AngelOneல ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ₹200 மதிப்புள்ள வவுச்சர் கிடச்சிரும், கிஃப்ட் வவுச்சர் கிடச்சிரும். ஸோ அதனால் இன்னைக்கு சப்போஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுடைய ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வவுச்சர் உங்களுக்கு 2 to 7 டேஸ்க்குள்ளே உங்களுடைய இமெயிலில் கிடச்சிரும். அதாவது என்னென்னா அந்த வவுச்சர் கோட் கிடைக்கும். அது உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கே வந்துடும். அதை நீங்கள் எங்கே செக் பண்ணலாம்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த AngelOne ஆப்பை நீங்கள் எந்த பர்சன் கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய நேம் போட்டிருக்கோம். அது மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட் கிடச்சிருக்கு அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா 200ன்னு போட்டிருக்கு. இப்போது அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிவார்டை வியூ பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு வியூ ரிவார்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. U1 200 ரிவார்டு அது மாதிரி அங்கே போட்டிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமாக அந்த வவுச்சர் கூட உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் மற்றும் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் அந்த வவுச்சர் கோட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிஃப்ட் கார்டாக ரிடீம் பண்ணிக்கலாம். அதுலேயுமே குறிப்பாக அந்த Amazon Pay கிஃப்ட் கார்டாக ரிடீம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த Amazon Pay கிஃப்ட் கார்டை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை நீங்கள் Amazon Payல போயிட்டு பேலன்ஸில் ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பில் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அது எல்லாமே நான் இன்னொரு டீட்டெயில்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. எப்படி அந்த வவுச்சர் கூட நீங்கள் ஒரு கிஃப்ட் கார்டாக ரிடீம் பண்ணுறது, இல்லைனா அந்த Amazon Pay கிஃப்ட் கார்டை ரிடீம் பண்ணுறது, அதுக்கப்புறமாக அந்த வவுச்சர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் Amazon Pay வவுச்சர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் Amazon Pay பேலன்ஸில் போயிட்டு ரிடீம் பண்ணுறது எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமாக இந்த ரெஃபர் அண்ட் ஏர்னுடைய சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் என்னென்னா சப்போஸ் நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட உங்களுடைய ரெஃபரல் லிங்கை சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க உங்களுடைய லிங்க்ல கிளிக் பண்ணி வித்தின் 30 டேஸ்க்குள்ளேயே இந்த AngelOneல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணாதான் உங்களுக்கு ₹200 மதிப்புள்ள வவுச்சர் கிடைக்கும். சப்போஸ் 30 டேஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த வவுச்சர் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மாதத்தில் 5 பேர்த்தை தான் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த 5 சக்ஸஸ்ஃபுல் ரெஃபருக்கு தான் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஸோ அதனால் இது மூலியமாக நீங்கள் ஒரு மாதத்தில் அப் டு ₹1000 மதிப்புள்ள வவுச்சர் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக AngelOne மூலியமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் லாங் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஷார்ட் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஷார்ட் டேர்ம்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுலேயே நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் கூட பண்ணலாம்.
இந்த ஸ்விங் ட்ரேடிங்னு என்னது அதை பற்றியும் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்ல வந்து ஷார்ட் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல வந்து லெஸ் தென் 1 இயர் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அந்த நினைப்பில் சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வித்தின் 1 இயர்லேயே நீங்கள் எதிர்பார்த்த அந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா, அதாவது என்னன்னா நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் அவ்வளோ வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆகிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்விங் ட்ரேடிங் கூட பண்ணலாம். இந்த ஸ்விங் ட்ரேடிங்னு என்னன்னா, இதோடைய அந்த டியூரேஷன் அந்த டைம் பீரியட் வந்து 1 to 6 months. 6 months கொஞ்சம் அதிகம் தான். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்னு என்னன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்க. அதுக்கப்புறமாக வித்தின் ஒரு 6 monthsக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா, அதாவது என்னன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் ப்ராஃபிட் வேணும், அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த ஸ்டாக்ல நீங்கள் எக்ஸிட் ஆயிடுவீங்க. அதாவது என்னன்னா அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிடுவீங்க. அதை தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து 3000 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நல்லா ரீசர்ச் பண்ணி, அதாவது என்னன்னா நல்லா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது எல்லாமே பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 6 monthsக்குள்ளேயே அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து 3200 போகும். அது மாதிரி நீங்கள் ரீசர்ச் பண்ணியிருக்கீங்கன்னா, அது மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ அந்த ஸ்டாக்ல வந்து 3000 rupees ப்ரைஸில் என்ட்ரி கொடுப்பீங்க. அதுக்கப்புறமாக நெக்ஸ்ட் ஒரு 2 monthsல இல்லைன்னா 3 monthsல 4 monthsல அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து 3200 போனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ல நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவீங்க. அதாவது என்னன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவீங்க. ஸோ இதை இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறீங்க. அதுக்கப்புறமாக வித்தின் ஒரு 5 to 6 monthsக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணி அதில் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். இதிலே நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்ல லாங் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எதை நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம்னா, எந்த ஸ்டாக்ல நீங்கள் மோர் தென் 1 year வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல வந்து 1 year 2 year 3 year 5 year 10 years வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இல்லைன்னா 15 years 20 years அதிகமான டியூரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை தான் நம்ம லாங் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல லாங் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் அந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, நல்ல கம்பெனிஸ்ல அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபியூச்சரில் அந்த லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து 5000 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு, இல்லைன்னா 3 வருஷம் கழிச்சு, இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து 7000 8000 6000 அது மாதிரி போகும். அது மாதிரி நீங்கள் ரீசர்ச் பண்ணியிருக்கீங்கன்னா, அதாவது என்னன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஃபியூச்சரில் அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அது மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாக்ல நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5000 rupees ப்ரைஸில் என்ட்ரி கொடுக்கலாம். 5000 rupeesல அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். அதுக்கப்புறமாக ஒரு 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து 6000 7000 8000 அது மாதிரி போணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணுமோ அந்த ப்ரைஸில் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணி அது மூலியமாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, இதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த நிஃப்டி 50ல இருக்கிற நல்ல கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ்னு கூட சொல்லுவோம், அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ்லாம் இருக்கும், அதில் கூட நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரிக்டாக நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ இல்லைன்னா பை செல் ரெக்கமெண்டேஷனோ எல்லாம் சொல்லல. சப்போஸ் நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணாமல் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசருடைய அட்வைஸ் கேட்டு கூட ஒரு ஸ்டாக்ல நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நான் உங்ககிட்ட எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ இல்லைன்னா பை செல் ரெக்கமெண்டேஷனெல்லாம் சொல்லலை. அடுத்ததாக இந்த AngelOne ஆப் மூலியமாக எப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது என்னன்னா எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது, அது நான் உங்களுக்கு லைவாக பை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த AngelOne ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணுமோ, அதாவது என்னன்னா எந்த ஸ்டாக்கை பை பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. டாப் ரைட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஐக்கன் இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸோடைய ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அதனால ரிலையன்ஸ் அது மாதிரி நான் சர்ச் பண்ணிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் NSE ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக இந்த ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கு
இப்போ எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை விட இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ ப்ரைஸ் மேலே போயிருக்கு, இல்லைனா எவ்வளோ ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, இல்லைனா எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே வந்திருக்கு, அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த ஸ்டாக்கோடைய ஓப்பனிங் ப்ரைஸ் என்னது, எவ்வளோ ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ லோ கிரியேட் பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் என்னது, எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் எந்த ப்ரைஸில் மக்கள் பை அண்ட் செல் பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்கள் அந்த இடத்துல ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அதாவது என்னன்னா இந்த ஸ்டாக்கை பை பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோடைய அந்த பை இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல வந்து லாங் டேர்ம் இல்லைனா ஷார்ட் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னா டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேவை செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்களுடைய பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டாக்கோடைய எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ண முடியும் அதை நீங்கள் மேக்ஸிமம் குவான்டிட்டி அதிலே பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஷேராக தான் பை பண்ண முடியும். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1 அது மாதிரி என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணணும்னா, அதாவது என்னன்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அதே ப்ரைஸில் பை பண்ணணும்னா மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் நீங்கள் லிமிட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரைஸில் பை பண்ணணும்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் லிமிட் ஆர்டரை பிளேஸ் பண்ணி அந்த ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2784 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து 2780 இல்லைனா 2750 அந்த ப்ரைஸில் பை பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக லிமிட் ப்ரைஸை செட் பண்ணலாம். லிமிட் ப்ரைஸை செட் பண்ணதுக்கப்புறம் எப்போ அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் செட் பண்ண அந்த லிமிட் ப்ரைஸ் கிட்ட வருதோ அப்போ தான் உங்களுடைய அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுவுமே எப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறது அதுவுமே ஷோ பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போது நான் வந்து இந்த ஸ்டாக்கை மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதே ப்ரைஸில் பை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால நான் வந்து மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயே அந்த ஸ்மார்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க பாருங்கள், அதில் அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர், அதுக்கப்புறமாக ஜிடிடி அது என்னது அது சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதில் நான் வந்து செப்பரேட்டான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த ஆர்டர்ஸ்னு என்னது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த ஷேரை பை பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை, அதுக்கப்புறமாக சார்ஜஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ரிலேட்டட் என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது, அதாவது என்னென்னா AngelOne உடைய ப்ரோக்கரேஜ் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்டர்னல் சார்ஜஸ், டாக்ஸஸ் அது எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அந்த டோட்டல் சார்ஜஸை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு இருக்குது, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிடலாமா, அதாவது என்னென்னா அந்த பை கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக்கை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பை பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை ஆயிரும். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோடைய ஒரு ஷேரை நான் பை பண்ணிட்டேன். அந்த எந்த ப்ரைஸில் பை பண்ணியிருக்கேன் அந்த ஆவரேஜ் ப்ரைஸை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஷேரை வந்து பை பண்ணியிருக்கேன், அதனால அங்கே பைன்னு ஷோ ஆகுது. அதுக்கப்புறமாக டெலிவரியாக தான் நான் வந்து பை பண்ணியிருக்கேன் NSEயில். அதுக்கப்புறமாக இப்போ எந்த ப்ரைஸில் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதை நீங்கள் அதுக்கு ரைட் சைட்லேயே பார்த்துக்கலாம். அடுத்ததாக இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு சொல்லுவோம். இது வந்து பாதி மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி பாதி ஸ்டாக் மாதிரி. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான், ஆனால் ஸ்டாக் மாதிரி ட்ரேட் ஆகும். ஸோ அதனால் என்னென்ன ETFஸ்லாம் இருக்குது, என்னென்ன ETFஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதில் நான் ஒரு செப்பரேட் வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பிகினர்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் கோல்டோடைய ப்ரைஸ் மேலே போச்சுன்னா இதோடைய ப்ரைஸுமே மேலே போகும், கோல்டோடைய ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா இதோடைய ப்ரைஸுமே கீழே வரும். ஸோ அதனால் உங்களுக்கு கோல்டு மேலே நம்பிக்கை இருக்குன்னா இல்லைனா உங்களுக்கு சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா கோல்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல்டு எல்லாருமே ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால் எப்படி நீங்கள் ஒரு கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லைனா கோல்டு பீயை பை பண்ணுறதுக்கு இந்த AngelOne ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் சர்ச் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் கோல்டு பீஸ் அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த நிப்பான் இந்தியாவுடைய
அந்த கோல்டு பீஸ் வந்து ஷோ ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த கோல்டு பீஸோடைய அந்த சார்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த கோல்டு பீஸோடைய 1 month 3 month 6 month 1 year 3 year 5 year சார்ட்டை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ இந்த கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கோல்டு பீஸை பை பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கோல்டு பீஸில் SIP ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் SIPயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரே டைமில் இப்போவே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒன் டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இதில் நீங்கள் டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கோல்டு பீஸில் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமமாக 3 குவான்டிட்டி நான் பை பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் எக்ஸாம்பிளுக்கு இந்த கோல்டு பீஸோடைய 2 ஷேர் வேணும். ஸோ அதனால் 2 அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோல்டு பீஸை நான் உங்களுக்கு லிமிட் ப்ரைஸில் பை பண்ணி காமிக்கிறேன். கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 63.43 ருபீஸ் ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு இந்த கோல்டு பீஸை பார்த்தீங்கன்னா 63.40 அந்த ப்ரைஸில் பை பண்ணணும். ஸோ அதனால் அந்த லிமிட்டில் அது பக்கத்தில் அந்த ப்ரைஸில் 63.40 அது மாதிரி நான் என்டர் பண்ணிட்டேன். அதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை, அதுக்கப்புறமாக என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பை கன்ஃபர்மேஷனில் நான் வந்து கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக என்னுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகிடுச்சு, இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. எப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த ஷேரோடைய ப்ரைஸ் எப்போ என்னுடைய அந்த லிமிட் ப்ரைஸ் கிட்ட வருதோ அப்போ தான் என்னுடைய அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ்னு போட்டிருக்கு. எப்போ இந்த ஷேரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 63.40 வருதோ அப்போ தான் என்னுடைய ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, இந்த ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா அங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கோல்டு பீஸோடைய ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்கின ஷேர்ஸ் எல்லாமே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம். அது எங்கே பார்க்கலாம்னா கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் லாஸ்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அந்த போர்ட்ஃபோலியோவை ட்ராக் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸை விட இப்போ அந்த ஸ்டாக் வந்து கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, இல்லைனா அந்த ப்ரைஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாக் மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுடைய போர்ட்ஃபோலியோயே எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். எந்த ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ணியிருக்கீங்க, இந்த ஸ்டாக் வந்து எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோலேயே பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சப்போஸ் ஒரு ஸ்டாக்ல நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அந்த ஸ்டாக்கை செல் பண்ணி, அதாவது என்னென்னா அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆகி தாராளமாக நீங்கள் ப்ராஃபிட்டாக புக் பண்ணலாம். எப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணலாம்னா சேம் வந்து பை பண்ண மாதிரியே தான். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் செல் பண்ணணும்னா அந்த ஸ்டாக் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் செல் பண்ணணுமா இல்லை லிமிட் ப்ரைஸில் செல் பண்ணணுமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறம் பிளேஸ் செல் ஆர்டர் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த ஸ்டாக் வந்து செல் ஆயிரும், அதில் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறது, அதுலேயுமே குறிப்பாக எப்படி உங்களுடைய ஹோல்டிங்ஸை வெரிஃபை பண்ணி செல் பண்ணுறது, அதை நான் வந்து இன்னொரு டீட்டெயில்டான வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். இந்த AngelOne மூலியமாக எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது, செல் பண்ணுறது, இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே நீங்கள் அந்த வீடியோலேயே லேர்ன் பண்ணிடுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.